ரொம்ப 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 500 கொடுப்போம். ப்ரோ கவனம். நாங்கள் லைட்டாக நீங்கள் நில்லுங்க, நாங்கள் வரோம். நாங்கள் இப்போ சாட்டி கடற்கரைக்கு வந்துருக்கிறோம். வந்து வேலைநிலை தானே, உங்கள் வீடு இருக்குது தானே, அப்புறம் ஏன் யாழ்ப்பாணம் வந்தீங்க? நீங்கள் அம்மாட ஊருக்கு வந்துட்டீங்க, அப்போ அப்பாட ஊருக்கு வேற இல்லையாண்டு கோவிப்பாரு. பேங்க்ல 100 கோடி இருந்தேன்டா. பேங்க்ல 100 கோடி இருக்குதா? விடைகொடு எங்கள் நாடே. போய்க்க கல் மண்ணை ஏற்றி கொண்டு வந்தது இப்போ பார்த்தீங்கன்னா பல ஏற்றப்படுது. பெரிய வீடுகள்லாம் நைனாதீவில் கட்டி கொண்டிருக்கணும். நாங்கள் இப்போ இந்த வீட்டை பார்க்காட்டியும் பத்தையாக இருந்தாலும் நாங்கள் ஹெலியில் ட்ரோன் அனுப்புவோம். சரியா, எங்களோட கேமராவில் பார்ப்போம். இந்த ரோட் வேலை செய்கிறாங்க. நான் ஏன் எப்படி இது கிடக்குதுன்னு பார்த்தேன். நீங்கள் வேலை செய்கிறீங்களா இல்லை உங்களோட காணி தான் வேலை செய்கிறீங்க? கீழே ஒரு இது ஒன்று போட்டு அதுக்கு மேலே மண்ணை போட்டுருந்தா அப்புறம் வயலோட வீடுகள் ப்ரோ வயல் இருக்கும், வயலுக்கு பக்கத்தில் வீடு இருக்கும். இருந்ததுன்னா வந்து இருக்கலாம். நீங்கள் இந்த இதால் நடுவில் போய்க்க இந்த பணம் தோப்பு பாருங்க. இதை பார்க்கவே நீங்கள் எப்போயாவது யோசிச்சுக்கிறீங்களா அம்மாட ஊரில் வந்து செட்டில் ஆகலாம், அப்பாட ஊரில் வந்து இருக்கலாம் வந்து? இவன் அம்மா எல்லாம் இதை பார்க்க வந்து சந்தோஷப்படுவான். இவன் அம்மா வாழ்ந்த வீடு பெரிய வயலுகளை நடுவுக்குள்ள, இது நல்ல காத்தடிக்கும். சின்ன வயசில் அம்மாவோட தெரிஞ்சது, பாட்டியோட தெரிஞ்ச ஞாபகங்கள்லாம் பெரு. போமா ரைட். வணக்கம் எல்லாருக்கும், இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். இப்போ நாங்கள் போன வீடியோ பார்த்தாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்கள் எங்கே வந்து நாங்கள் வந்து நைனாதீவுக்கு வந்து நாங்கள் யாரோடையண்டா சுலக்ஸ் அஜிஎஸோட வந்து நாங்கள் வந்துட்டு இப்படியோ போகிறோம். அவையில் கனடாவிலேருந்து வந்திருக்கணும். இங்கே ஒரு இடங்களை வந்து போய்கொண்டிருக்கிறோம். அதனால் இன்றைக்கு நைனாதீவிலேருந்து இப்படியோ திருப்பி நாங்கள் நேராக வீட்டை போக மாட்டோம், போகாதபடியாக வேறு இடங்களுக்கு போகிறோம். அதனால் அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறோம். முதல் வீடியோ பார்க்காதாக்கள் போய் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் அந்த ஒரு கண்டினியூட்டி வந்து வரும். நைனாதீவிலேருந்து அப்படியே போய் போட்டில் போயிட்டு இந்த சொந்த ஊருக்கு போய் ஊரில் இருக்கிற இன்னும் ஒரு சொந்த ஊர்கோயிலையும் போய் பார்த்துட்டு அதுக்கு பிறகு அவன் இந்த காணி ஒன்று இருக்குங்க, அந்த காணியையும் அப்படியோ பார்த்துட்டு போவோம். நெக்ஸ்ட் நாங்கள் எங்கே போகிறோம் நினைக்கிறீங்க? வீட்டை போகிறோம்டா? நோ, ட்விஸ்ட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் உங்களோட ஊருக்கு போகிறோம். ரைட், நாங்கள் வந்த நேரம் இங்கே போட்டு பலிக்கிட்டு குறிகாட்டு காணில் முழு 30 பேர் இருக்கக்கூடிய படகு எடுக்கிறேன். நான் வந்து 5000 ரூபாய். 5000 ரூபாய்க்கு நீங்கள் ஃபுல் போட்டை வந்து எடுத்துக்கொள்ளலாம். மற்றபடி வந்துன்னா 80 ரூபாய். நாங்கள் அப்படியே வந்து இதில் வெயிட் பண்ண தேவையில்லை. வெயிட் பண்ணுறோன்னா நிழலில் நிற்கலாம். அப்படியோ போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டாக இங்கே வந்த நேரம் எவ்வளோ போட் காசு? 30 ரூபா. இப்போ 80 ரூபா. இப்போ அடுத்ததான் வந்து நாங்கள் எங்கே போக போகிறோம்டா? வேலன்னைக்கு போக போகிறோம். வேலனையில் எங்கே போக போகிறோம்? அவன் வீட்டை அவையில் அவன் அம்மா வாழ்ந்து பிறந்து வளர்ந்த இடம், அந்த வீட்டையும் இருக்கா போய் பார்த்துட்டு போ. ஐயா, இப்போ எத்தனை பேர் போட்டில் இருப்பினோம் அத்தனை பேர் எண்ணித்தான் விடுவினோம். அதில் நேவிஸ் இருக்கணும். அப்படியோ வந்த மாதிரியே போட்டில் வழிகிட போகிறோம். விடைகொடு எங்கள் நாடே. இதில் நீங்கள் உள்ள வர்றக்கு ஜாக்கெட் இல்லாமல் உள்ள வர இல்லாது. ஸோ புட் யுவர் ஜாக்கெட்ஸ். ப்ரோ எப்போ வேலைக்கு சேர்ந்தீங்க? ஒரு 50 ரொம்ப 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 500 கொடுப்போம். அப்பல்ல ஒரு ஓட்டையை போட்டு ஆடு இங்கே இருக்கிற ஆடெல்லாம் மோசம். நீங்கள் போட்டை தாண்டி சிக்கினீங்கன்னா உங்களை ரச்சி ஆக்கி விட்டுருவோம். என்ன இப்போ வரைக்கும் வந்ததை விட இது கொஞ்சம் டேஞ்சராக இருக்குது. அதுலாம் கணக்கு அடிச்சிருக்கு. பட் புகையாகணும். கடுமையாக வந்து வேர்க்குது. எல்லா ஃபுல்லாக உள்ளுக்குள்ள வந்து ஆட்கள் ஸ்கூல் முடிகிற டைம் வந்து போகுது. அதனால் டீச்சர்ஸ் கணக்கு பேர் வந்து நிற்கணும். நல்ல நித்திரை ஒன்று வருது. நிலை முறையிலாம்
வந்துட்டோம். அப்படியே போ. Let's go bro. பெரியம்மா அங்கே போய் ஒளிச்சு நிற்கிறா வேறங்க. தேடி பிடிங்க பாவம். வாரார் அங்கிள் கடைசியாக தான் வாரார். போய்க்க கல் மண்ணை ஏற்றி கொண்டு வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா பல ஏற்றப்படுது. பெரிய வீடுகள்லாம் நைனா அது இவ்வளோ கட்டி கொண்டிருக்கணும். அப்போது சொன்ன மாதிரி தான் ஹோம் டூருக்கு கூப்பிடுவோம் வாரம். இந்த பாதை செய்தால் வந்து இன்னுமே ஈஸின்னு சொன்னவ. சரி எல்லாம் முடிஞ்சது. எப்படியும் நாங்கள் யாழ்ப்பாணம் இல்லை வேலனைக்கு போகணும். ஒரு போட் வர டைமும் வந்து இதில் வந்து பஸ் நிற்கும். நேரடியாக நீங்கள் ஏறினீங்கன்னா யாழ்ப்பாணம் டவுனுக்குள்ளேயே வந்து கொண்டே விட்டுரும். நாங்கள் வேனில் வந்த அப்போ வேனை விட்டுட்டா போகிறது அது கிட்ட வேறு. பட் இவங்க கிடைக்க ஒரு அரை மத்தியாலம் வாங்கும். அது கிடையாது நாங்கள் ஓடிடலாம். அரை மத்தியாலம் வாங்கும். அது கிடையாது நாங்கள் அங்கே போயிடலாம். திருவிழாண்டா இந்த ரோட் ஃபுல்லாகவே சொன்னேன். வந்து இந்த ரோட் வேலை செய்கிறாங்க. நான் ஏன் எப்படி இது கிடக்குதுன்னு பார்த்தேன். இதில் இந்த மண்ணை நிரப்புறாங்க. ஒரு கீழே ஒரு இது ஒன்று போட்டு அதுக்கு மேலே மண்ணை போட்டு நிரப்புறாங்க. ரைட். அப்படியோ நாங்கள் வெளிக்கிட்டு வந்து வேலணைக்கு வந்துட்டோம். வேலனை வந்து அவன் அம்மாவினுடைய சொந்த ஊர். அதனால் வேலையில் இருக்கிற கொஞ்சம் கோயில்களுக்கும் போயிட்டு அப்படியோ அவன் வாழ்ந்த வீடு காணியையும் பார்த்துட்டு அப்படியே போவோம்ண்டு போய்கொண்டிருக்கிறோம். இந்த இதால் நடுவில் போய்க்க இந்த பனம் தோப்பு பாருங்க. இதை பார்க்கவே பனை வடலின்னு சொல்லி தோப்புன்னு சொல்லிட்டு நல்ல அழகாக இருக்கும். வந்துக்கிறீங்களா அம்மாட ஊருக்கு? 10 வருஷத்துக்கு முதல். சார் நீங்கள் எப்போயாவது யோசிச்சுக்கிறீங்களா அம்மாட ஊரில் வந்து செட்டில் ஆகலாம், அப்பாட ஊரில் வந்து இருக்கலாம் வந்து அப்படி ஏதாவது ஐடியா வந்திருக்கா? அடிக்கடி விசிட் பண்ணலாம்னு வந்துருக்குது. விசிட் பண்ணலாம். என்னம்மா என்ன போவா அங்கே லோக்கல் இருக்குதானே செய்யணும். இங்கே வாழ்றவங்களுக்கு ஓட்டோக்காங்க. இங்கே வாழ்றவங்களுக்கு விருப்பமாக இருக்கா? முட்டையை சாய் அங்கே சாப்பிடலாம். இல்லை அங்கே கெமிக்கல்ஸ் எல்லாம். ஓகே சாப்பிடுவோம். இதுக்குள்ள இங்கே திரும்ப சிற்பனை வீதி என்று போட்டிருக்கு. ஐயோ கண்ணாடியில் ஒரு காக்கா ஒன்று எச்சம் போட்டுட்டு கழுவையில் குறைக்காங்க. இப்போ தான் போட்டிருக்கு. ஓ வைர கோயில். இதுக்குள்ளேயே வீடு இருக்கு. இதுக்குள்ளேயே அம்மாண்ட வீடு இருக்கு. ஓகே ஓகே. ரைட். இதில் ஒரு குளம் இருக்குது. தீத்தக்கேணி அன்னைக்கு தீத்தக்கேணிக்கு முன்னால் இங்கால ஒரு கோயிலுக்கு வந்துருக்கிறோம். இது வந்து வைரவர் கோயில். வேலனையில் இருக்கிற வைரவர் கோயில். இந்த கோயிலுக்கு என்ன பேரம்மா? வைரவர். எந்த இடம்? சங்கத்தா. ஓ இந்த முன்னுக்கு வைரவர் கோயில். அடி இங்கே என்னென்னு சொல்கிறேன், எங்களோட ஊர்களில் கட்டாயம் கோயில் இருக்கும். கோயில் இருக்கிற ஒரு சிறப்பாக செழிக்கும்னு சொல்லிக்கணும். அதேமாதிரி கிட்டடியில் பெயிண்ட் அடிச்சிக்கணும் போல். கோயில் பூட்டு தான் இருக்குது. இருந்தாலுமே ஒருக்கா விசிட் பண்ணி போய் பாருங்கள். பார்த்துட்டு கற்பூரம் கொளுத்துங்கன்னு சொன்னவன். அதனால தான் வந்திருக்கணும். அவை நல்ல ஒரு ஆலமரம், அரச மரத்தை கீழே நல்ல நிழலாம் ஒரு வைரவர். இவன் அம்மா எல்லாம் இதை பார்க்க வந்து சந்தோஷப்படுவாள். நாங்கள் சின்ன பிள்ளையில் திரிஞ்ச இடங்கள் அப்படின்னா உட்காந்து சின்ன வயசில் அம்மாவோட திரிஞ்சது, பாட்டியோட திரிஞ்ச ஞாபகங்கள்லாம் பெரும். அதுக்காண்டி நாங்கள் அந்த வீடியோவில் காட்டுறோம். இப்போ இதுமாரி நீங்கள் இந்த ஊரில் எத்தனை பேர் போயிருப்பீங்க, நீங்களுமே வந்து இதை பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுடைய ஊருடைய இடங்களை
அஞ்சு நாளைக்கு 20ஆம் தேதி ரெண்டுமே நிறைய தான் வைக்கிறது. ஒவ்வொரு நாள் அங்கே ஒரு ஆள் உங்கள் பிந்தி வச்சா பிரயோசனமாக இருக்கும். இங்கால இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற காணி இதில் வந்து பொயில வச்சிக்கணும். கூடுதலாக இங்கால வேனில் இப்போ கொடுத்து அங்கால சைடில் வந்து பொயில வைப்பினோம். வணக்கம்மா. இப்போயா வச்சிருக்கு. எத்தனை நாள் ஆகும் இது ஃபுல்லாக வளர்ந்து இதாக? 3 மாதத்துல இதாயிரும். ரைட் ரைட். நீங்கள் வேலை செய்கிறீங்களா இல்லை உங்களோட காணி தான் வேலை செய்கிறீங்க? ரைட் ரைட். ஓகே ஓகே. இங்கால வந்து வேலைன்னா வந்து இதாக பொயில வந்து பெருசாக செய்யணும். அங்கால காணியில் பள்ளம் என்ன தண்ணி நிற்குது? நெல் நெல் விதைக்கலாம். ரைட் ரைட் ரைட். இங்கால இது விதைச்சி கொண்டு வைக்கலாம். இங்கால வந்து கூடுதலாக பொயில செய்வினோம். பொயில வந்து மெயினாக செய்வினோம். நேராக போய்ட்டு அப்படி ரிவர்ஸில் வருவோம். பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே. ரிவர்ஸில் வருவோம். சரி. இப்போ வந்து வேண்ட அம்மா வாழ்ந்த வீடு இதுதான். நான் வந்து ஆனால் வீடு பாவிக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கேன். ஓடுகள் உள்ளே போயிடலாம். அது கதவு இல்லையா? பட் இதெல்லாம் முள்ளு கம்பியெல்லாம் போட்டிருக்கு வடிவ. இல்லை இல்லை முள்ளு கம்பி போட்டிருக்கு. நல்லா தானே இருக்கு. புதுசாக இதில் வாசல் அங்கே இருக்கு. சரி. எதுக்கு மந்த நாங்கள் வெளியிலேருந்து பார்த்துட்டு போகிறதால இல்லையே. ஓ முள்ளு. கமலாண்ட பிள்ளையர். கமலான்ற அம்மா. ரைட். ஏ ப்ரோ 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 கவனம். நாங்கள் லைட்டாக நீங்கள் நில்லுங்க. நாங்கள் வரோம். இதில் ஆக்கள் போனோம். கவனம். முழுக்கம்பி ட்ரேசஸ் இருக்கு. இதுக்கு இங்கால போயிடலாம். ஏ நாங்கள் ஒரு நாள் மார்னிங் வந்தால் இதை பாதை வெட்டி இது செய்யலாம். சரி. நாங்கள் இப்போ இந்த வீட்டை பார்க்காட்டியும் பத்தையாக இருந்தாலும் நாங்கள் ஹெலியில் ட்ரோன் அனுப்புவோம். சரியா? எங்களோட கேமராவில் பார்ப்போம். ரைட். இதுதான் வீடு. இதுதான் லேண்ட். சுற்றி வர 10 முளைச்சபடியாக வந்து பார்க்கலாமே இருக்கு. ஒரு நாள் துப்புரவு செய்து வீட்டை வழியாக அடுக்கலாம். அடுத்த வருஷம் நெக்ஸ்ட் இயர். யா வி வில் டூ. ஆனால் வந்து கொஞ்சம் பாதையில் வெட்டினா போகக்கூடிய மாதிரி இருக்கு. இதில் கிணறெல்லாம் கிடக்கு. இதால் முள்ளு கம்பி வெட்டி இருக்கு. வாக்கில் யாரை போய் வாரபடியாக தானே. சரி. இதை வந்து செல்லமணிக்கு போட்டுட்டா. இது வந்து பெரியம்மாட வீடாம். ரைட். வீடு இல்லையே. இது வெறும் காணியா? ரைட். இதான் வந்து பெரியம்மாண்ட லேண்டா. நான்வெஜன் வந்து இங்கே குடியிருப்பு குறைவுண்டு. பட் இருக்கு கணக்கு ஆக்கள் இருக்கிற இடமாக தான் இருக்குது. நான்வெஜன் ஆக்கள் இல்லாத ஒரு இடம் வந்து பார்த்தேன். பட் சுற்றி ஆக்கள் இருக்கணும். சரி. அப்படியோ நேசமணிக்கும் இந்த நேரத்தில் நேசமணி இல்லை ராசாத்திக்கு நன்றி சொல்லணும். ஏண்டா நாங்கள் நினச்சோம் எங்கள்கிட்ட ட்ரிப்புக்கு மட்டும்தான் இது உதவும் பண்ணு. ஆனால் ட்ரிப்புக்கு மட்டும் இல்லை, அதுக்கு பிறகு வந்து ராசாத்தி உதவுது. பெரிய கோஸ்ட் ஒன்று இல்லை. டீசல் அடித்த வேண்டா ஓடுறோம். இல்லாட்டி இது வேன் ரெண்டு கிடந்த கச்சக்கம் போகும். ஸோ நன்றி. எல்லோரும் ஹாய் சொன்னீங்களா? ஹாய் சொன்னீங்களா? ரைட் ரைட். ஏ ரைட். அப்படியா போவோம். வீரப்பர் கோயில். ரைட். ஓகே.
ஒன்றுண்டாவில் ஒரு கோடின்னு சொல்கிறா. அதான் கேட்குறேன், எவ்வளோ ஆண்டு கிழங்கு ஒன்று ஒன்றுண்டாவில். சரி, அடுத்ததாக பக்கத்தில் இங்கால வந்துருக்கிறோம். என்னென்னு சொல்கிறது, ஒரு ஏரியாண்டு வரைக்கும் வந்து அதை சுற்றி எப்படியுமே வந்து சொந்தக்கார்ட்ட வீட்டாக தான் இருக்கும். அந்த வீடு காட்டினு தானே, அதுக்கு பக்கத்தில் பெரியம்மா வீடு, பெரியப்பாட வீடு, அப்படி இப்படி எல்லாம் அவையில் சொல்லி கொண்டு வந்தவ. இப்போ இன்னும் ஒரு அடுத்த கோயிலுக்கு பார்த்துக்கிறோம். இன்றைக்கு ஃபுல்லாக வந்து ஆலய தரிசனம். இது என்ன கோயில்? யாதொரு கோயில், இது ஒரு கோயில். இது முருகன் கோயில் நினைக்கிறேன். பூட்டி கிடக்கு. என்ன கோயில் இது? வேலணை வீரபத்திரர் ஆலயம் பூட்டி இருக்கு. திருவிழா நடக்குது. திருவிழா. 10 நாள் திருவிழா நடக்குது. அது அந்த கும்பாபிஷேகம் நடந்துட்டு கும்பாசம் முடிஞ்சு முடியல வேலையில் அவையெல்லாம் கும்பாசம் கும்பிடுங்க ப்ரோ. சாந்தியில் வச்சோண்டு தெரியுமா? பெரம்பரை கோயில் இது தனிப்பட்டாக்கள்னு பெரம்பரை கோயில். ஓகே ஓகே. ஒரு வைரவரை உள்ள வச்சு பூட்டிட்டாங்க. அதுக்குள்ளே கூட அப்படியோ இதுக்கு முன்னாலே கேணி இருக்கு, அதுவும் வந்து லொக் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து சேஃப்டியாக இருக்குது இந்த கோயில். நாங்கள் கதைச்சோம் அதாங்கல் வீடு, அதுக்கு பின்னாலும் உங்களோட வீடு, இதுதான் நான் ஆண்டிகிட்ட வீடு, உங்களோட பெரியம்மாண்ட வீடு. அதுக்கு வாசல் அங்கே இருக்கு. வாசல் அந்த நாங்கள் போன ரோட்டு பக்கம். இது வயல் அல்லோ, வயலோட வீடு வளர்த்து. ஓகே ஓகே, அதான் நல்ல சொர்க்கம். வயலோட வீடுகள் ப்ரோ. வயல் இருக்கும், வயலுக்கு பக்கத்தில் வீடு இருக்கும். எப்படி இருக்கும் அந்த அதை ஃபீல் பண்ணி பாருங்க. பெரிய வயலுக்குள்ள நடுவுக்குள்ள இது நல்ல காத்தடிக்கும், இயற்கையோட போர் அடித்தா இப்படி இந்த கேணியில் வந்து இருக்கலாம். இதில் ஒரு சேரை போட்டிருக்கலாம், ஒரு வாகன சத்தம் இல்லை. ஆனால் இதெல்லாம் வெக்கேஷனுக்கு தான் சரி வரும், ரியல் லைஃப்பில் சரி வராது. தட்ஸ் அ மெயின் திங். ஒரு கிழமை நல்லா பண்ண இப்போ அந்த மாதிரி இருக்கும். ஆடு மாடு கோழி பழைய காலத்தில் வாழ்ந்த மாதிரி இருக்கணும். இப்போ கணக்கு கமிட்மெண்ட்ஸ் ஆக்கள் அது இது. பேங்க்ல 100 கோடி இருந்தேன்டா. பேங்க்ல 100 கோடி இருக்குதா இருந்ததுடா வந்து இருக்கலாம். நீங்க வந்து செல் பண்ணலாம். எனக்கு பேங்கே இல்ல. இது வீடா கடை என்ன மணி இடம் என்ன? ஆனால் எல்லாம் பூட்டி கிடக்கு. எங்கள் வேலையில் இருந்தார்கள் எல்லாம் லண்டன், கனடா, சுவிஸ், பிரான்ஸ், ஜெர்மன். வேற அப்போ எழுதி வேண்டாம் நீ. அது என்னன்னு சொல்கிறது, அவைகளுக்கு ஒரு ஆசை தானே, பரம்பரை வீடுகளை விற்கக்கூடாது இருக்கணுமெண்டு. அதான் கிடக்கு. பட் ஏதாவது செய்யலாம், பிரயோசனப்படுத்தலாம். அடுத்ததாக இந்த கோயிலுக்கு முள்ள போயிருக்கிறோம். இது வந்து முருகன் கோயிலாம். சுற்றி இந்த கருங்கல்லால் தான் வந்து வேலைப்பாடுகள் நடக்குது. பெரிய பட்ஜெட்டில் நடக்குதுன்ட்டு நினைக்கிறேன். இந்த கோயிலை பார்த்தாலே அப்படித்தான் இருக்கு. பெரிய கோஸ் போகும். கருங்கல்லுண்டா சும்மாவா. இந்த கோயிலுக்குள்ளே வந்து போயிருக்கணும், பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு. கார்த்திகேசு அது உபயம் சரி. ரைட்.
அவன் அம்மா ஒன்று மாமா அது உபயம் சொல்லியிருக்கிறார். ரைட்டு. இல்லை இந்த கோயிலும் வந்து பூட்டி இருக்கு. History spoke. இப்படிதான் கோபுரம் கட்ட போயிடும் 9 தங்கமணியன் 9 காலத்தில் அது ஃபுல்லாக கருங்கல்லில் கட்டினம் போல இருக்கு. பெரிய கருங்கல்ல பொழிஞ்சு இந்தியாவுக்குள்ள கொண்டு தான் பொழிஞ்சு. என்ன இந்த கோயிலுக்கு என்ன பேர்? சிற்பனை முருகன் ஆலயம். சிற்பனை முருகன் ஆலயத்தில் நிற்கிறோம். தங்கமணியன் வேணுங்க. ஓகே ஓகே அவர் தான் ஸ்டார்ட் பண்ணி இல்லாமல் கட்டணும். ஓகே 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 ஃபைன். அடித்தளத்துக்கு மட்டும் ஒரு 10 லட்சம் முறை ஒரு கோடி அடித்தளம் மட்டும். ஓ இல்லை இது சரியான இதாக இருக்கும். நானும் இப்போ அவையிலோட ரைட்டு எல்லாம் பக்கத்தில் இப்போ இதில் வந்து பெருசாக ஆக்கள் அருகருகாமலே இருக்கிற பகுதி என்ன ஏரியா இப்போ? அதான் நீங்கள் இதில் ஆனால் இதில் விலைக்கு காணி சொல்கிறீங்கன்னா இப்படி மதிப்பாக தானே இருக்குது. ரோட் சைட் இதில் விலைக்கு காணி போகுதாண்டா இந்த இடம் மதிப்பாக தானே இருக்குது. ப்ரோ இப்போ அம்மாட ஏரியாவுக்கு வந்துட்டீங்களா? அப்பாட ஏரியாவுக்கு போயிலேன்னா அப்பா குறைக்க போகிறாரு. ஓகே போய் பார்ப்போம். போய் பார்ப்போம். பட் நாளைக்கு மட்டும்தான் இருக்கு. அடுத்த நாள் இல்லை அப்பா கோவிக்க மாட்டார். அப்பா சொன்னவர் அது அவங்க கஷ்டம். சேஃபாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் இயர் பார்ப்போம். ஸோ டேடியும் வார பிளான் இருக்காகும். He likes to drive in Sri Lanka roads. அவர் வந்து இங்கே இலங்கை வீதிகளில் கார் இல்லை பஸ் ஓடுறாக்கு விருப்பம். ரைட். இப்படி இன்னும் ஒரு கோயிலுக்கும் போகணும். 3 கோயில் என்னது? 3 முடிஞ்சு 1 வயசு 2 3 இல்லை இன்னும் ஒரு கோயிலாகவும் இருக்கும். வேணுமெண்டா பாப்போம். பெட்டா ரியலி? அப்போ சரி. நாங்கள் இப்போ எங்களோட பயணம் எத்தனை மணிக்கு தொடங்கினாங்க? விடிய 5 மணிக்கு எழுப்பினாங்க. இப்போ ஃபோன் ஆஃப் ஆகிட்டு. சார்ஜ் இல்லாமல் ஃபோன் இன்றைக்கு தான் எனக்கு ஆஃப் ஆகிட்டு. எத்தனை மணி? இல்லை இந்த இப்போ அப்செட் 4 மணி. வெரி குட். கேட்ட கேள்வி தான் கேட்க போகிறோம். என்ன கேள்வி? நீங்கள் அம்மாட ஊருக்கு வந்துட்டீங்க. அப்போ அப்பாட ஊருக்கு வேற இல்லையாண்டு கோவிப்பாரு? இல்லை போனத்துல அப்பாட ஊருக்கு வந்து அது ஓகே இல்லை அம்மாட ஊருக்கு தான் வந்து நான் சும்மா கேட்டேன். அவர் வந்து ஓகேன்னு தான் சொன்னவர். நீங்கள் பாவம் அது சரியான தூரம் சேஃபாக போங்கண்டு. இவர் அங்கலங்க போயிட்டாரா? அவர் என்ன நிற்க அவர் வந்து இந்த ஊர் தண்ணி எடுக்கணும்னு போய் எடுத்து வந்துருக்கிறார். குடிக்கலாம் செய்து வச்சிருக்கேன் நம்ம ஐயா. பில்டர் மிஷின் எல்லாம் போட்டு அந்த வீடு இப்போ கட்டினேன். மொட்டலா கட்டி கொண்டு. சரி நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் வந்து வேலைநிலை தானே? உங்கள் வீடு இருக்கு தானே? அப்புறம் ஏன் யாழ்ப்பாணம் வந்தீங்க? பிள்ளைகள் ரைட். அதுதான் இப்போ இருக்கிற பிரச்சனை. என்னன்னு சொல்கிறேன் அந்த சிச்சுவேஷன் தான். அதான் அது நாங்கள் வந்த உடனே எங்களுக்கு பிள்ளைகள் படிக்கிற வேலை போயிட்டு அப்போ எல்லாரும் ஸ்கூல் கேம்பஸ் அப்படியே முடிச்சு வேலை. நாங்கள் வேலை 2 பேரும் எல்லாமே ஜெஃப்னாக்குலாம் பாரு. நாங்கள் வெளியே இருந்தால் அப்படியே அதுக்குள்ளே இருந்து ஜெஃப்னாக்குள்ளே வந்ததால் இதில் இருந்து ஒவ்வொரு நாளும் பிறகு போய் வரணும். அதுக்கே டைம் ஆகும். என்ன அதுதான் பெரிய பிரச்சனை. எல்லாருமே வந்து வெளியே போனது. தொழில் படிப்பு அந்த மாதிரி ஒரு ரீசனால தான். ரைட். சரி நாங்களும் போவோம். எனக்கு பேர் வேலைநிலையில் இருக்கிறார்கள் பார்ப்பீங்க. ஏதாவது கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்களோட குரூப்பில். வேலைநிலையில் இருக்கிறார்களுக்கு சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்லுங்கள். கணக்கு விஷயங்கள் வந்து காட்டுவோம். ஸ்ரீலங்கா டொபாக்கோக்கு ஃபேமஸ். ஜெஃப்னாவில் வேலைன பொயில ஃபேமஸ். இதில் வீடுகள் இருக்குது. சில வீடுகளில் ஆக்கள் இருக்கணும், சில வீடுகளில் ஆக்கள் இல்லை. கூடுதலான வீடுகள் வந்து இப்படி நேராக தான் போகிறது. என்ன அந்த பெருசா? அதான்
ஆஹா. அங்கால அந்த மரத்துக்கு அங்கால வேணும் கூட அது ஆக்கள் எல்லாம் பையில பிடிச்சி உடைச்சிட்டாங்க போய் ஊதி கொண்டதெல்லாம் ஆகலன்னா பக்கத்துல ஏன்னா அப்படி தெரிஞ்சாங்கள தானே. ஓ இந்த வீடெல்லாம் வடிவா இருக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கு. பட் வீட்டில் ஆக்கள் இருக்க மாட்டோம். ஏதோ ஒரு காரணம், வேலை, படிப்பு அப்படின்ட்டு வேறு இடங்களுக்கு இடம் பெயர்ந்திருப்பினோம். இது வேலனையில் இந்த ஏதாவது ஈஸ்ட் அப்படி ஏதாவது இருக்கா? ஓ போயிட்டு ரைட்டு வேலனையிலேருந்து ஊர்காலத்தில் போகிற ரோட். சரி இப்படியோ நாங்கள் அங்கே போயிடும் மங்களாமடி சந்தைக்கு போகிறோம். போயிட்டு அப்படியே யாழ்ப்பாணம் போகிறோம். மேலே எக்கச்சக்க வீடுகள் மெயின் ரோட்லேயே வந்து சும்மா இருக்குது. இதெல்லாம் பிரதான ரோடு. இதில் எல்லாம் ஏதாவது செய்யலாம், யாராவது காணிக்க. ஆ ஓ பிரதானமான டவுன் இதான் என்ன வேலடு சாட்டி பீச். இதால் விட்டு வெலை பக்கத்தால் விடவா? ரைட் அப்படியே சாட்டியை காட்டிட்டு போவோம். வலது பக்கத்தால் திரும்பினா அப்படியே சாட்டி பீச்சுக்கு போகலாம். 2.7 கிலோமீட்டர். கோட்ஸ் இருக்குது, வேலைனா கோட்ஸ் இருக்குது, இதில் அம்மாஜி இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது, பிரதேச சபை இருக்குது, எல்லாமே இந்த ரவுண்டுக்கெலாம் இருக்குது. இதெல்லாம் யாழ்ப்பாணத்தில் இருந்து வாரார்கள், இங்கே இருக்கிறார்கள். அம்மா சொன்ன கதையெல்லாம் கதைப்படுது. இது அம்மா பார்க்க என்னப்பா அந்த சீனை. மாதா கோயில் காணி. சாட்டி மாதா கோயில். ரைட், நாங்கள் இப்போ சாட்டி கடற்கரைக்கு வந்திருக்கிறோம். இதில் கோயில் ஒன்று இருக்கு, மாதா கோயில். இந்த காணியெல்லாம் துப்புரவாக்கிட்டாங்க. ரைட், இதெல்லாம் சரியான பற்றி போய் கிடந்தது. நீங்கள் நல்ல பீச்சஸ் பார்க்கலாம். பார்த்தீங்க கசனா பீச் பார்த்துட்டோம். இது அடுத்த வெள்ளக்கடற்கரைன்னு சொல்லிக்கணும், சரியா? சாட்டின்னு சொல்லிக்கணும். இந்த தண்ணி ஃபுல்லாக ஒயிட்டாக தான் இருக்கும். இதில் அந்த ஜெஸ்கி இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணினவங்க. பட் ஜெஸ்கி ஒன்று கிடக்கு. ஆனால் அதுக்கு ரைட் போகிறதுக்கு யாரை பிடிக்கிறாட்டு தெரியாது. ஒரு ஜெஃப்னால் ஒரு ஹோட்டல் இருக்குது, அதில் இது செய்யணுமென்று சொன்னவங்க. இதில் ஒரு துயிலும் இல்லாமல் இருக்குது. துயிலும் இல்லாமல் சாட்டி துயிலும் இல்லாமல் தான். இதுதான் எல்லாம் தொழிலும் இல்லைங்க அடித்தது தானே அடித்து. இதுதான் சாட்டி கடற்கரை. பாருங்க வெள்ளையா இருக்கா, அதான் வெள்ளை கடற்கரை. இதில் தான் இந்த போட் சர்வீஸ் ஜெஸ்கி எல்லாம் செய்தாங்க. பிறகு வந்து நிப்பாட்டிட்டாங்க. எப்படி இருக்கு இந்த கடல்? வெள்ளையா இருக்கா? அதான் இதுக்கு பேர் வெள்ளை கடற்கரை. என்னென்னா வந்து வெயில கால் கழுவ வேண்டாம்னு சொன்னது. ஆனால் நாங்கள் கழுவலாம். என்ன நாங்கள்லாம் கோயிலுக்கு போயிலே. யா இங்கே மீனெல்லாம் இருக்குது ப்ரோ. இந்த மீனெல்லாம் இருக்குது பாருங்க. இங்கே ஸ்னோக்லிங் பண்ணலாம் ப்ரோ. நீங்கள் ஃபுல்லாக ஸ்னோக்லிங் அதெல்லாம் பண்ணணுமென்னா நீங்கள் 1 மந்த் ஹாலிடேயில் வாங்க, இல்லை 2 வீக்ஸில் வாங்க. நாங்கள் ட்ரிங்கோ
கோல் அந்த மாதிரி இடத்துக்கு உங்களுக்கு கொண்டு இது பண்ணுறோம். சரி வெயிலும் வந்து ஆளதுக்கு பிறகு இப்போ தான் இப்போ கடைசியாக வந்தேன் நீங்கள்? ஒரு வருஷமாக அது. ரைட். கொஞ்சம் வெயில் தாழ ஈவினிங் நேரத்தில் வந்தால் நல்லா இருக்கும். ம். ஓ இந்த கேஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னும் சாட்டி இதாகிட்டு தானே? ம். I don't know. அவன்கிட்ட தான் போய் கேட்கணும். மண்கும்பான் பிள்ளையார் கோயில் நான் சொல்கிறதுக்கு முன்னால் அம்மாவை சொல்லிட்டான். இப்போ நாங்கள் பிரதான வீதியில் ஏறிட்டேன். நீங்கள் நல்ல ட்ராவல் கைடாக இருக்கிறீங்க. அவா வா பெரியமான ஊர், பெரியமான ஊர். அவன் ஏரியா தான் அந்த காலத்தில் பெரிய கேங்ஸ்டர். சார் சொந்த ஊரில் இருக்கிற மாதிரி வராது, அது பழைய ஞாபகங்கள்லாம் வரும். இதுல எல்லாம் ஏதோ வெளிச்ச மாதிரி இருக்கான். இங்கே மரங்கள் எல்லாம் வெட்டிட்டான். பண்ணை கடற்கரை. இதில் வந்தால் நீங்கள் நல்ல கருவாடுகள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். அப்படியே யாழ்ப்பாண டவுனை பார்த்து கொண்டு வாங்க. வளமையாக காட்டுறாங்கள்லான், ஆனால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் போயிட்டு வரோம் இல்லை. அப்படியே நீங்களும் பாருங்கள் என்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் இருக்குண்டு. ஹாஸ்பிட்டல் எதுக்கிட்டேம்மா? இதில் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகணுமா? இல்லை நீங்கள் எதுக்கிட்ட நிப்பாட்டும்? சரி, எப்படியோ நாங்கள் வந்துட்டோம். இங்கே வேண்ட பெரியம்மா பெரியப்பா விட்ட வந்திருக்கிறோம். ஒரு டீ ஒன்று குடிப்போம்ண்டு. என்ன சம்பவம்ண்டா வெயில் வந்து இன்னும் சொந்தக்கார விட்ட போகல. பொடியங்கள்டா தெரியும் தானே சுற்றி தெரிகிறது. ஸோ அப்படி எல்லா இடங்களுக்கும் போனாங்க. ஃபர்ஸ்ட் டைமாக இங்கே தான் போகிறோம். இல்லை போ இல்லை என்ன சொந்தக்கார விட்ட ஒன்றுக்கும் போகல. இதுதான் ஃபஸ்ட் டைமாக போகிறாங்கன்னு சொல்கிறேன். நாங்களே இங்கே போகிறதே இல்லை. வடியலண்டா அப்படி தான் ஏன்னா அதுக்கெல்லாம் நீங்கள் குறைநிற்கக்கூடாது. 1000 வேலை இருக்கும், 1000 ஜோலி இருக்கும். அவங்க விட்ட போய் ஒரு டீ என்ன குடிச்சிட்டு போங்கன்னு கேட்டார். ஸோ அதை மறக்கக்கூடாது தானே. பக்கத்தில் என்ன நாங்கள் மறந்துடுவோம். இருந்துட்டு போய் அதை மறந்தபடி இட்ஸ் plenty anything okay. வடை மோதம் பொரிச்ச மோதம் கோயிலில் வடை மோடம் உழைப்பு மோதமடா.
என்ன போதும் இல்லை இல்லை அவர் இனிப்பு சாப்பிட மாட்டார். அவர் இனிப்பு சாப்பிட மாட்டார், வெஜிடபிள் சாப்பிட மாட்டார். முலாம் என்ன அப்பா தொடங்கிடு. பாய், சந்திப்போம் வாங்க. ஓகே. இன்றைக்கு காலை 5 மணிக்கு வெளிக்கிட்ட பயணம், 9 மணி மட்டும். பட் டூ பிஸி டே. பட் சொந்தக்காரங்க எல்லாம் பார்த்து கோயில் பார்த்து நல்லா இருந்தது. ஊருக்கு வந்தா அப்படித்தானே. ஸோ see you in the next video. full tired, fresh ஆயிட்டு ஒரு நித்திரை அடிக்குது. படக்கவே இல்லை Yeah. நேசு மணிக்கும் டயர்டாக இருக்கும் போல இருக்கு. இவரை கூட்டி கட்டு போயிருக்கணும். இவரும் வீட்டு கூட தான் விளங்கி இருக்கும். போட்டில் கொண்டு ஓகே, போட்டில் அடுத்த வீடியோ என்ன வர போகிறேன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோ see you soon guys. Bye. Good night.